ஓம் சாந்தி. 30/3/25 அவ்யக்த பாப்தாதாவினுடைய அவ்யக்த மகாவாக்கியம். பாபா நடத்தையின் மூலமாகவும் முகத்தின் மூலமாகவும் பாபாவை பிரத்யக்ஷ செய்ய வேண்டும் அப்படிங்கிற இஷாரா கொடுக்கிறார். நடத்தை மூலமாகவும் முகத்தின் மூலமாகவும் நம்ம பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கு என்ன செய்யணும் நம்ம, அதை பற்றிய வாணி தான் தலைப்பு. अभी अपनी चलन चेहरे द्वारा ब्रह्मा बाप समान अव्यक्त रूप दिखाओ. இப்பொழுது தன்னுடைய நடத்தை முகத்தின் மூலமாக பிரம்மா பாபாவுக்கு சமமாக அவ்யக்த ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். சாட்சாத்கார் மூர்த்து பனோ, காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தி ஆகுங்கள். आज भाग्य विधाता बाप अपने चारों ओर के श्रेष्ठ भाग्यवान बच्चों को देख हर्षित हो रहे हैं. இன்று பாக்கியத்தை வழங்கக்கூடிய பாபா, பாக்ய விதாதா பாபா தனது நாலா பக்கங்களிலும் உள்ள சிரேஷ்ட பாக்யவான் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். सारे कल्प में ऐसा श्रेष्ठ भाग्य किसी का भी हो नहीं सकता. 5000 ஆண்டுகளினுடைய கணக்குப்படி சிரேஷ்டமான பாக்கியத்தை உருவாக்க வேறு யாராலுமே முடியாது. कल्प कल्प के आप बच्चे ही इस भाग्य का अधिकार प्राप्त करते हो. கல்பா கல்பா குழந்தைகளாகி நீங்களே இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாக்கியத்தின் அதிகாரத்தை பிராப்தமாக அடைந்துள்ளீர்கள். யாதுகே கேட்குறாங்க பாபா, நினைவிருக்கின்றதா? அப்பனா கல்பு கல்பிக்கே அதிகார்கா பாக்கிய, தனது கல்ப கல்பத்தினுடைய அதிகாரத்தினுடைய பாக்கியம், அதிகாரபூர்வமான பாக்கியம் நினைவிருக்கின்றதா? ये भाग्य सर्वश्रेष्ठ भाग्य क्यों? இந்த பாக்கியம் அனைத்தையும் விட சிரேஷ்டமான பாக்கியம் என்று ஏன் கூறுகின்றோம்? क्योंकि स्वयं भाग्य विधाता ने श्रेष्ठ भाग्य का दिव्य जन्म आप बच्चों को दिया है. स्वयं பகவானே வந்து சிரேஷ்ட பாக்கியத்தின் தெய்வீக பிறப்பை தானே குழந்தைகளுக்கு வந்து கொடுத்திருக்கிறார். जिसका जन्म ही भाग्य विधाता द्वारा है, उसे श्रेष्ठ भाग्य और हो ही नहीं सकता. யாருடைய பிறவியே பாக்ய விதாத்தா பகவான் மூலமாக கிடைத்துள்ளதோ இதைவிட சிரேஷ்ட பாக்கியம் வேறு ஒன்றும் இருக்கவே முடியாது. अपनी भाग्य का नशा स्मृति में रहता, தனது பாக்கியத்தினுடைய அந்த நஷா நினைவில் வருகிறதா? अपनी भाग्य की लिस्ट निकालो, कितनी बड़ी लिस्ट. பாபா சொல்கிறாங்க, உங்கள் பாக்கியத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பிராப்தம் பாக்கியம் கிடைச்சிருக்குதோ இந்த லிஸ்ட்டை எடுத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு தெரியுமா? प्राप्ति कोई वस्तु नहीं आप ब्राह्मणों के भाग्यवान जीवन में. பாபா சொல்கிறார், பிராமண வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு பொருளுமே இல்லை. सबके मन में अपने भाग्य की लिस्ट स्मृति में आ गई. உங்கள் எல்லாருடைய மனதில் பாக்கியத்தோட லிஸ்டோட நினைவு வந்துவிட்டதா? ஸ்மிருதி மே லாவோ, நினைவில் கொண்டு வாருங்கள். ஆகை ஸ்மிருதி மே, நினைவில் வந்துடுச்சா? தில் கியா கீத் காத்தி ஹே, உங்களுடைய ஆழ் மனம் உள்ளம் என்ன பாடலை பாடுகிறது? வாஹு பாக்ய விதாதா, வாஹு மேரா பாக்ய. ஆஹா, பாக்கியத்தை வழங்கிய பகவானே, எனக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள். என்னோட பாக்கியம் எவ்வளோ உயர்ந்தது. சிரேஷ்ட பாக்யக்கு விசேஷத்தா எஹி ஹே, சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய விசேஷத்தன்மை இதுதான்.
एक भगवान द्वारा 3 संबंध की प्राप्ति. ஒரே பகவான் மூலமாக 3 சம்பந்தங்களினுடைய பிராப்தங்கள். एक द्वारा एक में 3 संबंध. ஒருவர் மூலமாக பாபா சொல்றார் 3 संबंधங்கள். जो जीवन में विशेष संबंध गाए हुए बाप शिक्षक सद्गुरु किसी को भी एक द्वारा 3 विशेष संबंध और प्राप्ति नहीं है. மனித வாழ்க்கையில் எடுத்துட்டோன்னா 3 உறவுகள் மீன்ஸ் சம்பந்தங்கள் ரொம்ப முக்கியமானது. அப்பா, டீச்சர், சத்குரு. ஆக இப்படிப்பட்ட இந்த 3 சம்பந்தங்களும் விசேஷமான சம்பந்தங்கள் நமக்கு கிடைச்சது போல வேறு யாருக்குமே வாழ்க்கையில் கிடைத்திருக்கவே முடியாது. आप फलक से कहते हो हमारा बाबा भी हैं, शिक्षक भी हैं, सद्गुरु भी हैं. நீங்கள் ரொம்ப உரிமையோடு சொல்கிறீங்க, என்னோட பாபா எனக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்திய குருவாகவும் இருக்காருன்னு. கஜானோं की லிஸ்ட்டு ஸ்மிருதி में आई. 3 சம்பந்தங்கள் அவர் கொடுத்த நமக்கு எல்லா களஞ்சியங்கள் பொக்கிஷங்களினுடைய லிஸ்ட்டு நினைவில் வந்துவிடுகிறது. बाप दादा के पास 2 ग्रुप बार बार आते हैं. பாப் தாதாவிடம் 2 குரூப்ஸ் அடிக்கடி வந்து நிற்கிறாங்களாம். கிஸ்லியே ஆத்தே ஹே கேட்குறார் பாபா. அவங்க ஏன் வராங்க தெரியுமா? दोनों ग्रुप बाप दादा को कहते हैं हम तैयार हैं. 2 குரூப்பும் சேர்ந்து பகவான்கிட்ட சொல்கிறாங்களாம், நாங்கள் இருவரும் தயாராகி விட்டோம்னு. ये समय प्रकृति और माया. ஒன்று இந்த நேரம், அதாவது இயற்கை. இரண்டாவது மாயா. माया समझ गई हमारा राज्य जाने वाला. மாயாவுக்கு தெரிஞ்சிட்டு நம்ம ராஜ்யம் முடிவு பெற போகிறது. दूसरा ग्रुप एडवांस पार्टी. ஒன்று இயற்கை மாயா, இரண்டாவது குரூப் எது தெரியுமா? एडवांस पार्टी. दोनों ग्रुप डेट पूछ रहे हैं. 2 குரூப்பும் டேட்டை கேட்டுட்ருக்காங்க பாபாட்ட. ஃபாரின் में तो 1 साल पहले डेट फिक्स करते हैं ना. ஃபாரின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சி அவங்க ஏற்பாடு செய்தாலும் பாபா ரொம்ப அழகாக சொல்கிறாரு, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எப்போ பண்ணுவாங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க. और यहाँ 6 मास पहले भारत में फास्ट जाते हैं. 1 வருஷம் இல்லைனா 6 மாதத்துக்குள்ளே டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஃபாரின்லலாம். ஆனால் இங்கே பாரதத்தில் லாஸ்ட்டில் 15 டேஸில் கூட ப்ரோக்ராம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி 15 நாள், இந்த 15 நாளுக்குள்ளார நம்ம ப்ரோக்ராமை முடிச்சிடுறோம். समाप्ति संपन्नता बाबा के समान बनने की डेट कौन सी है? அதே போல் பாபா சொல்கிறாங்க, சமாப்தியினுடைய நிறைவு விழாவையும் பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய டேட் என்னவாக இருக்குது? பாப் தாதா சே பூச்தே. அவங்க இருவரும் பாப் தாதாவை பார்த்து கேட்குறாங்க, डेट अभी आप ब्राह्मणों को फिक्स करनी है, हो सकती है? டேட்டை பிராமணர்கள் நீங்கள் இப்போது ஃபிக்ஸ் பண்ணணும், முடியுமா? डेट फिक्स हो सकती है கேட்குறார் பாபா. டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும் தானே உங்களுக்கு? பாண்டவ் போலோ. பாபா முக்கியமான 3 சகோதரர்கள் பாண்டவர்கள் இருந்தாங்க. ஸோ அந்த பாண்டவர்களை பார்த்து பாபா கேட்குறார், யார் 3 பாண்டவர்கள்? निर्वेर भाई जी, रमेश भाई जी, ब्रिजमोहन भाई जी. போல ஹோ சக்தி அவங்கள 3 பேரையும் பார்த்து கேட்குறார், டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களா? அச்சானக்கு ஹோனிகே அல்ல திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? ட்ராமாமே ஃபிக்ஸு ஹே. பாபா சொல்கிறார், ட்ராமாவில் ஃபிக்ஸாக இருக்குது டேட். उसको प्रैक्टिकल में लाना है नहीं.
ட்ராமாவில் ஃபிக்ஸாக இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கல் கொண்டு வரணுமா வேணாமா? பத்தாவோ ஹோனி ஹே அச்சானக் ஹோகா, சொல்லுங்க. பண்ணிடுவீங்களா இல்லை திடீர்னு பண்ணுவீங்களா? जो कहते हैं ड्रामा को प्रैक्टिकल में लाने लिए मन में डेट का संकल्प करना पड़ेगा. ட்ராமாவில் இருக்கக்கூடிய பதிவை ப்ராக்டிக்கல் கொண்டு வரத்துக்கு முதல்ல மனசில் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் முதல்ல ஏற்படும். அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. பாபா சொல்கிறார், பின்னாடி இருக்கிறவங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சிருப்பீங்க? பாபா சொல்லும்போதே டேட்டை கொடுக்கணும் தானே. बिना लक्ष्य की संपन्न बनने में अलबेलापन आ जाता. லக்ஷ்யம் இல்லாமல் நிறைவு என்பது வரவே வராது. ஏன்னா அங்கே சோம்பேறித்தனம் வந்துடுறது நமக்கு. बाप दादा ने देखा स्मृति में ஞான் भी रहता नशा भी रहता. பாபா பார்த்தாங்களாம், நம்ம மனசில் ஞானமும் இருக்குது, நஷாவும் இருக்குது, நிக்ஷே भी रहता, நம்பிக்கையும் இருக்குது. लेकिन अभी एडिशन चाहिए. ஆனால் இப்போ ஒரு விஷயங்களை நம்ம அடிஷன் பண்ணணும், மீன்ஸ் கோடிட வேண்டும். சலன் சேரை சே திகாய் தே. என்ன அடிஷன் பண்ணணும்? முகத்தின் மூலமாக, நடத்தையின் மூலமாக பாபா பிரத்யக்ஷமாகணும். बुद्धि में याद सब रहता, स्मृति में भी आता, लेकिन अब रूप में आवे. புத்தியிலையும் இருக்குது, நினைவுலையும் இருக்குது, ஆனால் இப்போ स्वरूपமாக ஆக வேண்டும். साधारण रूप में भी अगर कोई बड़े ऑक्यूपेशन वाला है, कोई साकार बच्चा एजुकेटेड है, तो उसके चलन से दिखाई पड़ता ये कुछ है. பாபா சொல்கிறாரு, சிலர் செல்வந்தர்கள் அவங்களுடைய குழந்தையாக இருக்கட்டும், அல்லது எஜுகேட்டடு நல்லா படித்தவங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போதே இவங்க ஒரு ஸ்பெஷலானவங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. உன்கா குச்னு குச் न्यारापन दिखाई देता. அவங்கள பார்க்கும்போதே ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது தென்படுது. तो इतना बड़ा भाग्य वर्षा भी पढ़ाई पद भी है. நமக்கு கிடைச்ச பாக்கியம் பார்த்தீங்களா? மிக உயர்ந்த பாக்கியம். ஆஸ்தியும் கிடைக்கிது, அப்பாட்டேந்து டீச்சர்கிட்டேருந்து படிப்பும் கிடைக்கிது, குருக்கிட்டேருந்து நல்ல பதவியும் கிடைச்சிடுது. ஸ்வராஜ்யத்தோ அபிபி ஹேனா. இப்போ நீங்கள் சுயராஜ்யம் செய்கிறீங்க தானே. பிராப்தியா சபு ஹே, எல்லா பிராப்திகளும் இருக்கு இல்லையா. लेकिन चलन चेहरे से भाग्य का चितारा चमकने में चमकता हुआ दिखाई दे. உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது பொலிவுத்தன்மை, நடத்தையில் ஒரு விசேஷ தன்மை அப்படிங்கிறது, அதோட பிரகாசம் தென்படணும். அபி எடிஷன் சாகியே. இதை இப்போ நீங்கள் எடிஷன் பண்ணணும். ஏன்னா பாபாவை அப்போ தான் நம்ம பிரத்யக்ஷம் செய்ய முடியும். அவ்யக்த ரூப் திக்காய் தேத்தா ஹேனா. பிரம்மா பாபாவுடைய லாஸ்டில் அந்த அவ்யக்த ரூபம் தெரிஞ்சது இல்லையா. சலன் மே சேரை மே திக்காய் தியானா. பாபாவோட முகத்திலையும் பாபாவோட நடத்தையிலையும் அவருடைய திருஷ்டியில், பேச்சு வார்த்தையில் அந்த உயர்ந்த லட்சியத்தோட அந்த நினைவு இருந்து கொண்டே இருந்தது. चलन चेहरे से कम 108 के दाने तो दिखाई देवे. 108 மணிமாலையில் வரக்கூடியவர்களுடைய நடத்தையும் முகத்திலையும் பாபா சொல்கிறாரு, பாபாவின் பிரத்யக்ஷதா என்பது கட்டாயமாக ஏற்பட்டே ஆகும். ஆகவே பாப்தாதா நாலா பக்கங்களிலும் இருந்து சாக்காரத்தில் பாபா எதிரில் அமர்ந்துள்ள தன்னுடைய ஸ்தானம், தேசம், எங்கிருந்தெல்லாம் பாபாவை சந்திப்பு செய்வதற்காக வந்துள்ள நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுக்கு மிக மிக சேவைக்கான, அன்பிற்கான, புருஷார்த்தத்திற்கான வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்களை பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார். துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். துக்கம், அசாந்தி, பிரஷ்டதா, அதாவது தாழ்ந்த தன்மை, இதெல்லாம் இன்றைக்கி அதிகமாயிட்டே போகுது.
பாபா சொல்றாரு, இதிலிருந்து முக்திதாம் செல்வதற்கான அந்த ஆஸ்தியை பாபாவிடமிருந்து நீங்கள் தான் ஏற்படுத்த வேண்டும். वरदानम, नम्रता अथॉरिटी के बैलेंस द्वारा बाप को प्रत्यक्ष करने वाले विशेष सेवादारी भव. பணிவு மற்றும் அத்தாரிட்டி அதிகாரத்தினுடைய பேலன்ஸ் மூலமாக பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய விசேஷமான சேவாதாரி ஆகுங்கள். ஜஹா பேலன்ஸ் ஹோத்தா வஹா கமால் திக்காய் தேத்தி ஹை. எங்கே பேலன்ஸ் இருக்குதோ அங்கே அதிசயம் என்பது வெளிப்பட்டே ஆகுது. जब आप नम्रता सत्यता की अथॉरिटी के बैलेंस से किसी को भी बाप का परिचय देंगे तो कमाल दिखाई देगी. எப்போ நீங்கள் பணிவு மேலும் சத்தியத்தினுடைய அத்தாரிட்டி ரெண்டுலேயுமே பேலன்ஸாக இருக்கும் பொழுது பாபாவோட அறிமுகத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கட்டாயமாக அதிசயம்தான் நடக்கும். இசி ரூப்ஸே பாப்கோ பிரத்யக்ஷ கரனாக இந்த மாதிரி தான் பாபாவை வெளிப்பாடு செய்ய வேண்டும். आपके बोल स्पष्ट हो, உங்களுடைய வார்த்தை தெல்ல தெளிவாக இருக்கணும். உஸ்மே ஸ்னேக் பி ஹோ, அதில் அன்பும் கலந்துருக்கணும். நம்ரதா மதுரதா பி ஹோ, பணிவும் இருக்கணும், இனிமை தன்மை இருக்கணும். தோ மகானதா சத்தியதா பி த பிரத்யக்ஷதா ஹோகி, அப்போ தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மகான் தன்மையும் சத்தியத்தினுடைய வெளிப்பாடும் ஏற்படும். போல்தே ஹி பீச் பீச் மே அனுபவ கராத்தே ஜாவோ, நீங்கள் பேசி கொண்டிருந்தாலும் அடுத்தவர்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தி கொண்டே செல்லுங்கள். ஜிஸ்ஸே லகன் லகன் மே மகன் மூர்த்த அனுபவோ, இதன் மூலமாக அதாவது அந்த அன்பினுடைய ஈடுபாட்டில் நீங்கள் அனுபவத்தை செய்கிறீர்கள்னு அர்த்தம். ऐसे स्वरूप से सेवा करने वाले की विशेष सेवादारी, அந்த மாதிரி சொரூபத்தில் நிலைத்திருந்து சேவை செய்யக்கூடியவர்களே விசேஷமான சேவாதாரிகள். ஸ்லோகன், समय पर कोई भी साधन न हो तो भी साधना में विघ्न न पड़े. நேரத்திற்கேற்ப சாதனங்கள் இல்லாவிட்டாலும் யோகத்தில் தடை வந்துவிடக்கூடாது, அதில் கவனத்தை செலுத்த வேண்டும். பாபா அவ்வியக்த இஷாரா கொடுக்குறாங்க. சத்தியதா மேலும் நாகரீகம், நம்மளுடைய பண்பாட்டின் கல்ச்சரை நம்முடையதாக ஆக்கணும். कोई समझते शायद क्रोध कोई विकार नहीं है. சில நினைக்கிறாங்களா கோபம் அப்படிங்கிறது ஒரு விகாரம் இல்லைன்ட்டு. ஏ சஸ்திரகே, கோபங்கிறது ஒரு ஆயுதம், ஏன்னா கோபப்பட்டாதான் வேலை நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. लेकिन क्रोध ஞானி तो आत्मा के लिए महाशत्रु. ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு கோபம் என்பது மிகப்பெரிய எதிரியாகும். क्योंकि क्रोध अनेक आत्माओं के संबंध संपर्क में आने से प्रसिद्ध हो जाता है और क्रोध को देख करके बाप के नाम की बहुत ग्लानि होती है. கோபம் என்பது அநேக ஆத்மாக்களினுடைய சம்பந்தம் தொடர்பில் வரும்போது அந்த கோபம் என்பது நிரூபணம் ஆகிறது. என்ன நிரூபணம் ஆகுது? ஏன்னா பகவான் குழந்தையா இருந்தும் இப்படி கோபப்படுறாங்களேன்னு கெட்ட பேர் ஆகுது. कहने वाले यही कहते हैं, देख लिया ज्ञानी तो आत्मा बच्चों को, इसलिए इसके अंश मात्र को भी समाप्त कर सभ्यता पूर्वक व्यवहार करो. ஆகவேதான் சொல்லப்படுது, இதை சொல்லப்படுது எதை? ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் யாரோ அவர்களை பாருங்க, ஒரு துளி அளவு அம்சம் கூட அவங்களுக்கு கோபம் வராது, அப்படி நல்ல பேர் எடுக்கணும். இதுதான் நமது நாகரிகம் பண்பாட்டின் விவகாரமாகும். ஆகவே கோபம் என்பது சஸ்திரம் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, கோபம் என்பது சத்ரு, மகாசத்ரு. ஓம் சாந்தி.